1963 இங்கிலாந்துல லண்டன்ல இருந்து கிளாஸ்கோ போற ஒரு ட்ரெயினை ஒரு திருட்டு கும்பல் ஸ்டாப் பண்றாங்க. இதோட தலைமை பேர் ப்ரூஸ் ரொனால்டோ. இந்த கும்பல்ல மொத்தம் 15 பேர் இருந்தாங்க. இவங்க அந்த ட்ரெயினை எப்படி ஸ்டாப் பண்றாங்கன்னா, சிக்னல் சேஞ்ச் பண்ணி ரெட் லைட் காட்டி ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிரைவர் ரொம்ப பலமா தாக்கி ட்ரெயினை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல 120 மெயில் பேக்ஸை எடுத்துறாங்க. இதுல 2.6 மில்லியன் பவுண்ட்ஸ் இருந்துச்சு. இன்றைய இந்திய ரூபாய் மதிப்புல 500 கோடிக்கும் மேல எடுத்துட்டு போறாங்க. இவங்க தப்பிச்சு போய் லெதர்ஸ்லீட் ஃபார்ம் அப்படின்ற ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, மோனோபோலி அப்படின்ற ஒரு கேம் விளையாடுறாங்க. கிளவுஸ்லாம் கழட்டி வச்சுட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாண்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. போலீஸ் ஹின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அங்க போனதுக்கு அப்புறம் பிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு ஒவ்வொருத்தரையா அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க ராபரி பண்ணும் பொழுது கன்னோ இல்ல பொதுமக்களை யாரையும் துன்புறுத்தாம இருந்தா கூட இவங்க பண்ணது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் 30 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இதுல ரோனி பிக்கி அப்படின்றவர் மட்டும் தப்பிச்சு போய் 40 வருஷம் மறைமுகமா வாழ்ந்து மிகப்பெரிய டானாவே மாறிடுறாரு. இது அந்த காலத்துல இங்கிலாந்துல மிக பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு ராபரி. இத வரலாற்றுல தி கிரேட் ட்ரெயின் ராபரி அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வரலாற்றுல ரொம்ப விசித்திரமான ஒரு நிகழ்வாவே இருக்கு.